ஆதிசிவன் ஆன்மீகம் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வருஷம் 2025 ஆண்டின் இறுதி சந்திர கிரகணம் வரும் செப்டம்பர் 7 அன்று நிகழ இருக்குங்க. குறிப்பிட்ட இந்த தினத்தில் சனி பகவான் தனது வக்ர நிலையில் பயணிக்கிறார். சனி பகவானின் இந்த அரிய நகர்வு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பின் நிகழுதுங்க. மேலும் சந்திர கிரகணத்தின் போது வக்ர நிலையில் சனி பகவான் பயணிக்க மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசினரும் தனித்துவமான பலன்களை பெறாங்க. அதுலேயும் குறிப்பாக மிதுனம், விருச்சிகம் உட்பட சில ராசினருக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள்லாம் கிடைக்கும்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. வேத ஜோதிடத்தின்படி வரும் செப்டம்பர் 7ஆம் நாள் தொடங்கி பித்ருபட்சம் அனுசரிக்கப்படுதுங்க. குறிப்பிட்ட இந்த காலத்தில் கர்ம வினைகளின் கடவுளாக கருதப்படும் சனி பகவான் வக்ர நிலையில் பயணிக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பின்னர் பித்ருபட்சம் தினத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் பயணிக்கிறாருங்க. அதே நேரம் இந்த ஆண்டின் இறுதி சந்திர கிரகணமும் நிகழ மிதுனம், விருச்சகம் உட்பட சில ராசினருக்கு தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டு வருங்க. அதில் சில சம்பவங்கள்லாம் நடக்க இருக்கிறதா நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. அதில் மிதுன ராசிக்காரர்கள் பெரும் நன்மைகள் என்னென்னா, சனி பகவானின் இந்த கிரகநிலை மாற்றம் மிதுன ராசினரின் தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வருதுங்க. மிதுன ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் 10வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கிரகநிலை மாற்றம் மிதுன ராசினரின் தொழில் வளர்ச்சியை உறுதி செய்வதோடு வெற்றி, சாதகமான பணி சூழல், கௌரவம், மதிப்பு, மரியாதையும் கொண்டு வரும்னு கூறப்படுதுங்க. சனி பகவானின் பார்வை மிதுன ராசிக்காரர்களின் படைப்பாற்றலை மேம்படுத்தும் விதமாக இருக்குங்க. தலைமை பண்புகளை வளர்க்குதுங்க. அந்த வகையில் அலுவலக பணி மேற்கொண்டு வரும் மிதுன ராசிக்காரர்கள் பணியிடத்தில் தங்கள் தனித்திறமையால் புகழ் பெறும் ஒரு காலமாக இது அமைதுங்க. தங்கள் திறமைகளுக்கு கிடைக்கும் பலனாய் உயர் பதவிகளை அடைவாங்க. ஆளுமை மிக்க இடத்துல அமருவாங்க. சுய தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்க பெறுவாங்க. புதிய தொழில் தொடங்கும் வழிகளையும் கண்டறிவாங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் 5வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வராருங்க. சனி பகவான் படைப்பாற்றல், அறிவாற்றல், காதல் போன்றவற்றை குறிக்கும் ஒரு கட்டமாக இது பார்க்கப்படுதுங்க. தொழில் வாழ்க்கையில் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தி வெற்றிகளை குவிக்கும் ஒரு காலமாகவும், அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லும் ஒரு காலமாகவும் இது பார்க்கப்படுதுங்க. தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பங்கள்லாம் காணப்படுங்க. அதே நேரம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் நிறைஞ்சிருக்குங்க. குறிப்பாக குழந்தைகள் வழியே நல்ல செய்திகள்லாம் வருங்க. உங்கள் குழந்தைகள் அவர்கள் பள்ளியில் சிறந்து விளங்குவாங்க. சனி பகவானின் பார்வை காதல் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருதுங்க. உங்கள் காதல் துணையுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் முடிவுக்கு வருங்க. காதல் துணையுடன் பரஸ்பர புரிதல் உண்டாகுங்க. உங்கள் காதல் துணை உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உதவி செய்வாங்க. தொழில் வாழ்க்கையில் தடையாக இருந்த விஷயங்கள்லாம் முடிவுக்கு வருங்க. நிலுவையில் இருந்த பண பரிவர்த்தனையெல்லாம் விரைவில் கிடைக்குங்க. நிதி நிலையில் மாற்றம் காணப்படுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தன்று சனி பகவானின் கிரகநிலை மாற்றத்தால் பலனடையும் ராசிகளில் தனுசு ராசியும் ஒன்றுங்க. தனுசு ராசியினருக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை இந்த பயிற்சி கொண்டு வருது. ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் போதுமான வருமானத்தை கொண்டு வருவதோடு புதிய வருமானத்தையும் கொண்டு வரும் வாய்ப்புகளும் அளிக்கிறாங்க. குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்கள் புதிய தொழில் தொடங்குறதுக்கு தேவையான நிதி உதவிகள்லாம் செய்வாங்க. குறிப்பாக ஜவுளித்துறையில் இருக்கும் நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலையும் காலப்பதிப்பாங்க. தங்கள் தொழில்துறையில் முதன்மை இடத்தை பிடிக்கும் வாய்ப்பு காணப்படுதுங்க. அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் தங்கள் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பாங்க. பதவி உயர்வுடன் பணியிட மாற்றத்தையும் பெறுவாங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் முன் முயற்சிகளுக்கு பக்கபலமாக துணை நிற்பாங்க. குடும்பத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய தன்னால் முடிந்த உதவிகளையும் செய்வாங்க. மேலும் மீனராசிக்காரர்கள் சனி பகவானின் இந்த பயிற்சி மீனராசியினரின் லக்ன வீட்டில் நிகழுதுங்க. இந்த மாற்றமானது மீனராசினரின் புகழை உறுதி செய்யுங்க. நற்பெயர் பெற்றுத்தருங்க. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளை கொண்டு வரும். ஏற்கனவே செய்து வரும் தொழிலை உலகளவில் பிரபலப்படுத்தும். கல்வி சார்ந்த துறையில் இருக்கும் நபர்கள் பெயரும் புகழும் அடையும் ஒரு காலமாக இது அமையுங்க. தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காண்பதோடு காதல் வாழ்க்கையிலையும் எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் நிகழுங்க. அதாவது காதல் உறவுல இல்லாதவர்களுக்கு தங்கள் குணத்திற்கு பொருத்தமான ஒரு காதல் துணை கிடைப்பாங்க. காதல் உறவு விரைவில் திருமணத்தில் முடியும் வாய்ப்பு காணப்படுதுங்க. திருமணம் முடிக்காத மீன ராசியினர் தங்கள் பெற்றோர் உதவியுடன் தனது வருங்கால வாழ்க்கை துணையை காணும் வாய்ப்பு ஏற்படுங்க. மீன ராசியினருக்கு கூட்டாண்மையில் வெற்றி தரும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுதுங்க. இந்த நிலையில் மன வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீங்க. தொழில் வாழ்க்கையிலும் கூட்டாண்மையிலும் புதிய செயல் திட்டங்களை உண்டாக்கி அதன் வழியே எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும் பார்ப்பீங்க. மேலும் இந்த சந்திர கிரகணத்தை பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.